12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்கள் இருக்கவும் திராணி உள்ளவர்களாகபடிக்கு தீங்குடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறத வாசிக்க நமக்கு நேரம். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக தான் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு. நாம் நேற்றைய தரத்திலே பார்ப்போம். நமக்கு யுத்தம் உண்டு. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் யுத்தத்தை சந்தித்தே ஆக வேண்டும். யுத்தம் பண்ணினால்தான் நாம் இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும், தேவ சித்தத்தை செய்யவே முடியும். நீங்கள் யுத்தம் பண்ணாவிட்டால் நீங்கள் ஜெயம் பெற முடியாது. அதனால தேவப்பிள்ளைகள் யுத்தம் பண்ண வேண்டும் என்று கத்த விரும்புகிறார். ஜெர்மனியில் ஹிட்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோல ஆட்சியாளர் வாழ்ந்தான். ஆனது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் யூதர்கள், 47 லட்சத்துக்கும் மேற்பட்ட யூதர்கள் கொன்று குவித்த ஒரு மனிதன். அவனுடைய போர் வீரர்கள் ரத்த வெறியர்களாக அழைத்தார்கள். யூதர்கள் கொன்றதில்லை. அவன் போன நாடுகள்லாம் நிறைய ஐரோப்பா நாடுகளில் ஜெயம் பெற்றான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் யுத்தத்துக்கு போகும்பொழுது அந்த நாடுகள் ஆயத்தமாக எதிரி வரலாம் அப்படின்னா அதை ஜெயிப்பதற்கு எப்படி இல்லை, ஆயத்தம் இல்லாத நாடுகளாக, தங்களை தயார் செய்யாத நாடுகளாக காணப்படுது. எந்த ஒரு காரியத்திலும் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஆயத்தம் தேவை, தயார் தேவை. என்ன தேவை? சாத்தான் நம்மளை தாக்குகிறான் என்றால் அவன் அதில் கரெக்டாக ஆயத்தத்தோடு பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்படுறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம திட்டமிடுவதே இல்லை. நாம் திட்டமிடுதல ரொம்ப கவனமா இருக்கணும், செபிக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அசால்ட் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. என்ன இருக்கக்கூடாது? கிறிஸ்துவ வாழ்க்கையில் அசதிங்கிற பேச்சுக்கு எதுவுமே செய்யக்கூடாது, இடம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. சரி, நமக்கு என்னென்ன ஆவிகள்? சாத்தான் வந்து அவனுடைய போர் யுக்திகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது அவன் பயன்படுத்துகிற போர் யுக்தி என்னன்னா தந்திரம். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? தந்திரம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி வேதம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஒருவேளை அன்னைக்கு இருந்த கொரிந்து சபையில் உள்ள மக்களுக்கு வேணும்னா தந்திரங்கள் தெரிந்திருக்கலாம். ஆனா இன்றைய தினம் சபை மக்களுக்கு சாத்தானுடைய தந்திரம் என்ன செய்வதில்லை, தெரிவதில்லை. அவன் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் சொல்றதை முடிஞ்ச வேகமா நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் பொய். அவன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா பொய் சொல்றது அவன் கில்லாடி. 2வது சந்தேகம். 3வது அவிவிசுவாசம். 4வது அவன் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற ஆயுதம் சோதனை. என்ன செய்வான்? உங்களை சோதனைக்கு உட்படுத்துவான். ஒரு சின்ன பாவத்தை, ஒரு சிந்தனையை உங்க மைண்ட்ல போடுவான். நீதான் சிந்திக்கிறது போல அந்த எண்ணத்தை என்ன செய்வான்? கொண்டு வருவான். சிலருக்குள்ள பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாத கெட்ட கெட்ட சிந்தனையா என்ன செய்யலாம் வந்துகிட்டே இருக்கும். உடனே இவங்க நினைப்பாங்க, ஐயோ நம்மதான் இவ்வளவு கெட்ட கெட்ட சிந்தனையா சிந்திக்கிற போல நம்ம படுபாவியோ அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை. வேதம் சொல்கிறது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு என்ன செய்யவில்லை, நேரிடவில்லை. அதனால உங்க வாழ்க்கையில என்ன சோதனை வந்தாலும் சோதனை என்பது வேற, டெஸ்ட் என்பது வேற. சாத்தான்ல இருந்து வருவது சோதனை, தேவன்ல இருந்து வருவது டெஸ்ட். நம்ம ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு டெஸ்ட் வைப்பார். என்ன வைப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என்ன வைப்பார்? டெஸ்ட். அபிஷேகம் பண்றீங்கல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பார். கண்டிப்பா நீங்க டெஸ்ட்ல பாஸ் பண்ணா பயன்படுத்துவார். டெஸ்ட் என்ன செய்யணும்? ஆனா டெஸ்ட் வச்சாலே டெம்டேஷன் வந்துடும். டெஸ்ட் வச்சாலே என்ன வந்துடும்? டெம்டேஷன். சாத்தான் வந்துடும். யார் வந்துடுவா? இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம் வைக்குது. எக்ஸாம் வச்சாலே பாத்தீங்கன்னா நமக்கு கள்ள காப்பி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க.
இருக்குதா இல்லையா? ஆமா. அதனால டெஸ்ட் வச்சாலே என்ன வந்துடும்? டெம்ப்டேஷன். அதனால முதல்ல சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் உங்களுக்கு சோதனை கொண்டு வரும். கெட்ட சிந்தனை, மற்றவங்களை தூசிக்கும்படியான எண்ணங்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமான எண்ணங்களே போதுமா, ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால சிலருக்குள்ள பார்த்தீங்கன்னா குற்ற மனச்சாட்சி வந்துடும். நம்மளாம் இப்படிப்பட்ட கெட்ட சிந்தனையோடு இருக்கோம், நம்மளாம் கத்தரிகளை பயன்படுத்த போறாரு அப்படின்னு. ஆனா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கெட்ட சிந்தனை வந்தாலும் இயேசு கிட்ட போய் ஓப்பனா பேசிடணும். யார்கிட்ட பேசிடணும்? யார்கிட்ட போய் சொல்லணும்? மற்றவங்க சொல்லிடக்கூடாது. என்கிட்ட ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா கடந்த நாட்கள் சொன்னாங்க, நான் எனக்கு தெரிஞ்ச ஆவிக்குரிய சகோதரி சொன்னேன் பாஸ்டர், அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படி தண்டாடி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு நபரை பார்க்கும்போது கெட்ட சிந்தனையா வந்துச்சு, அதை சொல்லிட்டீங்க. நான் சொன்னேன் கண்டிப்பாக நீங்கள் சொல்றீங்கன்னா அவங்க கண்டிப்பாக என்ன செஞ்சுருவாங்க, ஊர்தகமாக ஊதிடுவீங்க. அதனால தயவு செய்து பெண்களுடைய எண்ணங்களை என்ன செய்யாதீர்கள், பகிர்ந்து கொள்ளாதீர்கள். என்ன செய்யாதீர்கள்? நீங்க எப்ப சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அதை சொல்லி அவங்க சொல்லுவாங்க. என் கூட சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லி வச்சிருக்கா, நீ என்ன செஞ்சிடாத, சொல்லிடாதே சொல்லிருப்பாங்க. அதனால இது நீ கதை குத்து விடாது. இயேசுகிட்ட மட்டும் சொல்லுவேன். யார்கிட்ட மட்டும் சொல்லணும்? ஏசப்பாட்ட சொல்லி, ஏசப்பா எனக்கு இப்படி கொண்ட கொண்ட கை நல்லா வருது, இந்த எண்ணத்தை ஜெயிக்க எனக்கு என்னதாங்க கிருபை தான் கேட்கணும். என்ன கேட்கணும்? நீங்க ஏசப்பட்ட ஓப்பனா பேசலாம். அவர் ஃப்ரெண்டு இல்லையா? நாளை என் வாழ்க்கையில வந்து ஏசப்பட்ட ஓப்பனா பேசுவேன். என்ன வந்தாலும் யார்கிட்ட பேசுவேன்? ஏசப்பட்ட ஓப்பனா பேசுவேன். சரிதானா? ஏசப்பட்ட ஓப்பனா பேசுவேன். நமக்கு தொந்தரவே கிடையாது. சரிதானா? எனக்கு என்ன வந்தாலும் சொல்லிடுவேன். அது இப்படி எல்லாம் வருது, இந்த மேற்கொள்ள எனக்கு என்னதாங்க கிருபை தாங்க, அவர் கிருபை தருவார். அல்லேலூயா. இப்ப சாத்தான் முதல்ல நமக்கு என்ன கொண்டு வருவான்னா சோதனை கொண்டு வருவான், கெட்ட சிந்தனை போடுவான். அதை வச்சு நம்ம பாவம் செய்யறோமா செய்யலையாங்கிறதா இப்ப மேட்ரு. நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஆயுதத்தை எடுப்பான், குற்றம் சாட்டுவான். அவன் என்ன செய்வான்? குற்றம் சாட்டுதான் நம்மளுடைய டியூட்டியா இருக்கும். நீலாம் வந்து தேர முடியாது, உன்னையெல்லாம் கர்த்தர் பயன்படுத்த மாட்டாரு, நீலாம் எதுக்கும் லாய்க்கே கிடையாது, நீ வெளியே பார்க்கதான் நல்லா இருக்கும், அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்களை திரும்ப 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 நீலாம் எந்திக்க முடியாது சொல்லுவான். இதுவும் சாத்தானுடைய பொய்களில் ஒன்று. அதனால அவன் சோதனை. இரண்டாவது என்ன கொண்டு வருவான்? குற்றம் சாட்டுவான் அந்த ஆயுதத்துல. மூணாவது பஞ்சகம். பஞ்சகம் ஏமாற்றம். பஞ்சகம் என்னதுங்க? ஆதாம் ஏவாளுக்கு தான் நடந்துச்சு. முதல்ல அவங்களை சோதனைக்கு உட்படுத்தினான், இரண்டாவது அவங்களை குற்றம் சாட்டினான், அவங்களை நிர்வாணி அப்படின்னு சொல்லி சொன்னான். சரிதான? நீ கடுவாவி அப்படின்னு சொன்னான். அதனால அவங்க தோட்டத்துக்குள்ள போய் என்ன செஞ்சாங்க? ஒழிஞ்சுக்கிட்டாங்க. சொல்றது புரியுதா? அதுக்கு அவங்களே வஞ்சிக்கும்படியாக சாத்தான் செய்யலாம். அதனால சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எதிரியை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அவனுடைய என்னென்ன ஆயுதம் இருக்குது, அவனுடைய பலம் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இல்லையா? அவனுடைய பலம் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன அப்படின்னு. இப்ப நமக்கு யுத்தம் எங்க நடக்குதுன்னு கேட்டா மைண்ட்லயே இருதயத்தில் தான் நடக்குது. சரிதானா? எங்க நடக்குது? நம்ம யுத்தத்தை சந்திக்க வேண்டிய ஃபீல்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே தான் சந்திக்கணும். இது எதை வச்சு சந்திக்கிறது அப்படின்னு கேட்டா, நீ வச்சிருக்கிற படிப்பை வச்செல்லாம் இந்த ஃபீல்டு நீ ஜெயிக்க முடியாது. சரிதானா? உனக்கு இருக்கிற நாலேஜ், உனக்கு இருக்கிற அறிவு, உனக்கு இருக்கிற பணம், உனக்கு இருக்கிற திறமை, உனக்கு இருக்கிற ஆள் படம், எதையும் வச்சு நீ ஜெயிக்க முடியாது. இந்த ஃபீல்டை நீ ஜெயிக்கணும் அப்படின்னா நீ தேவனுடைய கிருபையை, பரிசுத்தோடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அது எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்டா வேத வசனத்தினால மைண்டி இருதயத்தை என்ன செய்யணும்? நிரப்பணும். இதைத்தான் சங்கீதம் 119 9ஆம் வசனம் 11ஆம் வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், நம்முடைய வசனத்தின்படி தன்னை நாளுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் வசனத்தை மைண்ட்ல இருதயத்தில் என்ன செய்யணும்? நிரப்பணும். அந்த வாலிப ஸ்டேஜில் எந்த கல்வியை பார்த்தாலும் அழகாக தான் தெரியும். எந்த கல்வியை பார்த்தாலும் எனக்கு தெரியும் சொல்லி பார்க்கலாம். குரங்க பார்த்தா கூட அழகாக தான் தெரியும். கல்யாணம் முடிச்சு கூட தான் தெரியும் குரங்கா இல்லை ஆடா அப்படிங்கிறது என்ன செய்யும். அதனால உங்களுக்கு வாலிபர்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு இப்ப கீழோ காதல் அப்படின்னு என்ன செய்யும் வரும். சரி கல்யாணம் முடிச்சா அழகு பெருசா சொல்ல, கல்யாணம் முடிச்சாலும் சோதனை வருது சார், சாகு வரைக்கும் வருது. இப்ப வரைக்கும் வந்து சொல்லி பார்க்கலாம். ஆனா ஒரு நட்சி சாகு இருக்கா அப்படிங்கிறது இல்ல. இதெல்லாம் ஈஸியா ஜெயிச்சிடலாம். எது இருக்கணும்? எது இருக்கணும்? எங்க இருக்கணும்? எங்கேயோ இங்கே இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா நீங்க எதையும் சவால் பண்ணலாம். கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது சேலஞ்ச் பண்ண முடியும், எதையும் ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியாதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. அல்லேலூயா. அதனாலதான் இயேசப்பா எனக்கு ஊழியம் பேர் கொடுத்தாங்க, ஜீசஸ் சேலஞ்ச் மினிஸ்ட்ரி அப்படின்னு. சவால் விடுவீங்க அப்படின்னு. அல்லேலூயா. அதனால நம்ம ஜெயிக்க முடியும். ஆனா சாத்தானுடைய தந்திரத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அவன் 6 விதங்கள்ல கிரியை செய்யலாம். முதலாவதாக துரைதனம் பண்ணுகிற ஆவி. என்ன ஆவிங்க? துரைதனம் பண்ணுகிற
உங்க வீட்டுல நீங்க ஒரு காம்பவுண்டுக்குள்ள குடியிருப்பீங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ள வீட்டுக்கு ஓனர் கூட இருக்க மாட்டான். ஒரு பொம்பளை உட்காந்து என்ன செய்ய தெரியுமா, வீட்டுக்குள்ள ஆளுலாம் ஆட்டி படைக்க பார்த்துருக்கீங்களா? ஒரு பொம்பளை சொல்றது கேட்டு எல்லாரும் அப்படியே நடுங்குவாங்க, நடுங்குவாங்க பார்த்துருக்கீங்களா? வேலை பார்க்குற இடத்துல அதே மாதிரி மேனேஜர் பார்த்தீங்கன்னா WPSா தான் இருப்பாரு. ஆனா அங்க ஒரு நபர் உட்காந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் என்ன செய்ய தெரியுமா, ரூட் பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன ஆவி தெரியுமா? துறைதனம் பண்ணுகிற ஆவி. நம்ம ஆவிகளை அடையாளம் கண்டு அதை எப்படி ஜெயிக்கணுங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். புரியுதா? முதலாவது துறைதனம் பண்ணுகிற ஆவி. இரண்டாவது அதிகாரத்தில் உள்ள ஆவி. அதிகாரத்தில் அதிகாரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கலெக்டர் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி என்ன செய்யணும் இருக்குது. அடுத்து சப் இன்ஸ்பெக்டர், IG இவங்களுக்குலாம் ஒவ்வொரு போஸ்டிங். முதலமைச்சர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் என்ன செய்ய இருக்கு. பிரதமர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. இப்ப இந்த அதிகாரத்தை வச்சு 2 காரியத்தை ஜெயிக்கலாம். ஒண்ணு மாம்சத்தை ஜெயிக்கலாம், பிசாசை ஜெயிக்கலாம். எதை ஜெயிக்கலாங்க? மாம்சத்தை ஜெயிக்க முடியும். எதை ஜெயிக்க முடியும்? பிசாசு ஜெயிக்கும். எப்படி பாஸ்டர் மாம்சத்தை ஜெயிக்கிறது? இன்னைக்கு மாம்சத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கஞ்சா, புகையில, சாராய குடி இதெல்லாம் வந்து இப்ப நம்ம முதலமைச்சர் அலோட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம முதலமைச்சர் கையெழுத்து நாளைக்கே தமிழகம் எங்கிருந்து இருக்கிற எல்லா சாராய கடைகளும் மூடப்பட உத்தரவிடுகிறேன் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாலும் வச்சுக்கோங்க, யாராவது குடிக்க முடியுமா? சொல்லுங்க. மாம்சம் தானே போராடுது. மாம்சத்தை என்ன செய்ய முடியுது? கடவுள முடியுமா? முடியாதா? முடியும். அசுத்தாவியை என்ன செய்ய முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப குடும்ப தலைவனுக்கு கத்தர் அதிகாரம் கொடுத்திருக்கார். குடும்ப தலைவிக்கு கத்தர் அதிகாரம் கொடுத்திருக்கார். நீங்க உங்க அதிகாரத்தை கரெக்டா எடுத்து உங்க பிள்ளைகளுக்கு செலுத்தினீங்கன்னா உங்க பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். அல்லேலூயா. நீங்க உங்க அதிகாரத்தை, ஒருவேளை உங்களுக்கு அதிகாரத்தை பயன்படுத்த தெரியல அப்படின்னா, ஏசப்பா நீங்க எனக்கு கொடுத்த அதிகாரத்தை சரியா புரிந்து கொண்டு சரியா பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு என்ன செய்யும் தாருன்னு கேட்டீங்கன்னா கத்தர் அதிகாரத்தை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்த உங்க பிள்ளை பாவம் செய்யாது. நீங்க நிறைய பிள்ளைகள் பாவம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அதிகாரத்தை சரியான செய்யற பயன்படுத்துவதே எல்லாம். அதனால இப்ப நம்ம எதுக்கு ஜெயிக்கணும்? அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு ஏன் ஜெயிக்கிறோம் அப்படின்னா, அதிகாரத்தில் உள்ளவங்களை சாத்தான் ஆளுகை செய்யக்கூடாது. யார் ஆளுகை செய்யணும்? ஆவியானவர் ஆளுகை செய்யணும். அதுக்காக ஜெயிக்கும்படி கத்த சொல்கிறார். அப்ப அதிகாரத்தில் உள்ளவங்க சரியாக அதிகாரத்தை பயன்படுத்தினா அது நாட்டுக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா. குடும்பத்தில் உள்ள தலைவர், இன்னைக்கு நிறைய குடும்ப தலைவர்கள் டம்மி பீஸ். வீட்டுல அம்மா ஆச்சு தான் நடக்கும். என்ன ஆச்சு நடக்குது பார்க்கலாம். வாடுதான் ஆள் பார்த்துருக்கீங்களா? கேட்டா சொல்லுவாங்க எல்லாம் எங்க கணவனை சொல்லுதாங்க. ஆனா கணவன்கிட்ட முன்னாடியே சொல்லி சொல்றாங்க, நம்ம இந்த கடைக்கு தான் போறோம். அவரை ஏற்கனவே அவர் ஆமா சாமி போற கேஸ் தானே, அதனால இவங்க என்ன சொன்னாலும் என்ன செய்வீங்க சொல்லு. ஆனா பேச்சு வந்து சொல்றாங்க தெரியுமா? கணவன் சொல்றதான என்ன செய்யறோம்? அவர் பாவம் சரிதானே, பெரிய வாயை திறக்க முடியாது. மெஜாரிட்டி 100% அம்மாக்கள் ஆச்சுன்னா 10% யாருடைய ஆட்சி நடக்குது சொல்லுங்க. இந்த அப்பா ஆட்சி நடக்கிற வீட்டை போய் பாருங்க, அம்மா ஆட்சி நடக்கிற வீட்டை போய் பாருங்க. அம்மா ஆட்சி நடக்கிற வீட்டுல பிள்ளைங்க கீழ்ப்படியவே கீழ்ப்படியாது. ஆனா அப்பா ஆட்சி நடக்கிற வீட்டுக்கு போனீங்கன்னா பிள்ளைங்க ஒழுங்கா இருந்தது தெரியுமா உங்களுக்கு? ஆனா நிறைய அப்பா அம்மாக்கள் அதிகாரத்தை என்ன செய்யறதில்லை, பயன்படுத்துறதே. ஆனா நம்மளால பயன்படுத்த முடியல. பயன்படுத்த நமக்கு என்ன வேணும்? ஞானமும் கிருபை வேணும். கேட்டீங்கன்னா கத்தர் தருவார். அல்லேலூயா. மூன்றாவது, முதலாவது துறைதனம் பண்ணுகிற ஆவி, இரண்டாவது அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்கிற ஆவி, மூணாவது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார உலகங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்யா? அதுதான் பில்லி சூனிய ஆவி, அதுதான் விக்கிரகார ஆவி, அதுதான் இயேசுவேலின் ஆவி. அது என்ன ஆவிங்க? இயேசுவேலின் ஆவினா என்ன அர்த்தம் பாஸ்டர் அப்படின்னு கேட்கிறீங்களா? இயேசுவேல் ஆவிதான் கண்ண தொடர்பு ஏற்படுத்தும். இயேசுவேலின் ஆவிதான் தனக்குத்தானே பாவம் செய்யும். இயேசுவேலின் ஆவிதான் ஓரினை சேர்க்கை, இப்படிப்பட்ட பாவங்களை என்ன செய்யணும் தூண்டுற ஆவி. என்ன பேரு? இயேசுவேல். இதுதான் இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரம். இதுலதான் வந்து பில்லி சூனிய ஆவி என்ன செஞ்சு உட்கார்ந்துருக்கும். அடுத்து நான்காவதாக வானமண்டல பொல்லாத ஆவிகள். இந்த ஆவிகள் என்ன செய்யும் அப்படின்னா, கீழே இருக்கிற அசுத்த ஆவிகளுக்கு அது வந்து தொடர்பு இருக்கும். அது மேல இருந்து என்ன செய்யும் அப்படின்னா, இதுக்கு தொடர்பு ஏற்படுத்தி அதுக்கு பலனை கொடுக்கும். இங்க இருக்கிற ஒரு அசுத்தாவிக்கு இப்ப நம்ம ஜோம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஆவியை தொடர்ந்து போனா மேல இருக்கிற அசுத்தாவியை அதோட கனெக்ட் பண்ணி அதுக்கு என்ன செய்யணும்? பவர் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம அந்த அசுத்தாவியை கட்டணும், இந்த அசுத்தாவியை என்ன செய்யணும்? கட்டுனா கத்தர் என்ன தருவார்னா ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அசுத்தாவி தனியா இருக்கல, அது வானமண்டல பொல்லாத ஆவி. வானமண்டல பொல்லாத ஆவி மட்டுமல்ல, அதுக்கு ஒரு சேனை இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு
பிசாசு படுத்தும் போது பாத்துங்க, லேகியோன்னு ஒரு பிசாசு சொல்லிச்சு. அது லேகியோன்னா அது தனியா இல்லை, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, 6000 பிசாசு பார்த்தீங்களா. ஒரு தலைவர் மாதிரி அது ஒரு பெரிய டீமா சேர்க்கிறது. சாத்தான் எப்பயுமே தனியா இல்ல, அதை ஒரு பெரிய டீமா திட்டமிட்டு கரெக்டா கால் எடுத்து வச்சு மதில் மேல் பூனை போல. எப்படிங்க, எப்படி கால் எடுத்து வைக்கிறான், மதில் மேல பூனை கால் எடுத்து வைக்கிறது போல மெதுவா உங்களுக்குள்ள வந்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்யலாம், அப்படி திருடிட்டு போயிடலாம். இப்ப இவரை நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்கணும். இவரை நம்ம என்ன செய்யணும், வானமண்டலம் பொல்லாத ஆவி 4வது, 5வது அவர்களுடைய சேவைகள், 6வது பாதாளத்தின் ஆவி. பாதாளத்திலிருந்து நிறைய கடைசி காலத்துல நிறைய அசுத்தாவிகளுக்கு கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டம் வச்சிருக்காங்க. வெளிப்படுத்தல் நீங்க பாத்தீங்கன்னா அதை பார்க்கலாம். இந்த ஆவிகள் அனுமதி பெற்று என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு மனிதனை சோதிக்கிறதுக்கு, ஒவ்வொரு மனிதனை பாவத்துக்கு நடத்துவதற்கு, ஒவ்வொரு மனிதனை விபச்சாரத்துக்கு நடத்துவதற்கு, ஒவ்வொரு மனிதனை விக்கிரக ஆராதனைக்கு நடத்துவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 6 வித ஆவிகளை நம்ம ஜெயிக்கணும். இந்த 6 வித ஆவிகளை என்ன செய்யணும், ஜெயிக்கணும். 6 வித ஆவிகளை எப்படி ஜெயிக்கிறது, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் சொல்றார் பாருங்க, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள். ஒரு தேவ பிள்ளை நீ 1000 ஜெபம் பண்ணலாம், என்ன ஆசீர்வதியாக செய்ய அப்படின்னு சொல்லலாம். உன்னுடைய ஃபைனல் ஜெபம் எதுவா இருக்குன்னு தெரியுமா, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று செய்யும். இந்த இடத்துல சோதனை என்பது டெஸ்ட் அல்ல, டெம்ப்டேஷன் சாத்தான் இருந்து வருது. யார் இருந்து வருது, சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா அக்னி ஆஸ்திரங்கள் நமக்கு விரோதமா என்ன செய்வானா, அனுப்பிக்கிட்டே இருப்பான். அவருடைய அக்னி ஆஸ்திரங்களை நீ ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஆகுது நீ என்ன ஜெயிக்கணும் அப்படின்னா, நமக்கு 5 எதிரிகள் இருக்காங்கன்னு சொல்றேன். யாராவது சொல்ல முடியுமா, நேற்று தரத்துல 5 எதிரி சொன்னேன். என்னென்ன எதிரி, துன்மார்க்கமான மனிதர்கள். ஓகே, உலக மாமிச பிசாசு, பாவம், துன்மார்க்கம். இந்த 5 பேருக்கு பகல். இந்த 5 பேர் மூலமா நமக்கு அக்னி அவசரம் என்ன செய்யணும், வந்துகிட்டே இருக்கும். இப்ப நான் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஆகுது. ஏசப்பட்ட உங்களுக்கு தெரிந்தபடி ஏசப்பா இந்த 5 எதிரிகளையும் ஜெயிக்கக்கூடிய கிருபை எனக்கு என்ன செய்ய தாங்க. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்ன செய்யும், ரட்சித்து கொண்டோம். 4ஆம் அதிகாரம் 9-10 படி தீங்கினை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்ன செய்யும், விலகி காக்கணும். யோவான் 17ஆம் அதிகாரம் 15 படி எல்லா தீமையிலிருந்து எங்களை விலகி காத்துக்கணும் சொல்லிக்கணும். 3க்குமே 3 அர்த்தம் இருக்குது. ஒன்று மத்தேயு 6:13 நம்ம சொன்ன வார்த்தையை படி எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல டெம்ப்டேஷன் அப்படிங்கிறது 3 அர்த்தம். முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று, ஒரு தேவ பிள்ளை சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீ ஜெயிக்காவிட்டால் உன் வாழ்க்கையில 3 சம்பவங்கள் நடக்கும். எழுதிக்கோங்க. நீ சோதிக்கப்படாதபடிக்கு ஜெயிக்காவிட்டால், சொல்றது புரியுதா, நீ சோதிக்கப்படாதபடிக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, ஒருவேளை ஒரு நாள் கண்டினியூவா பண்ண முடியலன்னா அப்போதைக்கு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இன்ஸ்டால்மெண்ட் பிரேயர். என்ன பிரேயருங்க, என்ன பிரேயர் சொல்லுங்க பார்க்கலாம். இன்ஸ்டால்மெண்ட் பிரேயர், தவணை முறை ஜெபம். என்ன ஜெபங்க, 1 மணி நேரம் உன்னால ஜெபிக்க முடியலையா, 5 நிமிஷம் ஜெபம் பண்ணு. 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணு, எத்தனை நிமிஷம் சொல்லுங்க. அந்த 5 நிமிஷம் நீ நல்லா ஒப்பு கொடுத்து, நான் 1 மணி நேரம் ஜெபிக்க எனக்கு என்னதாங்க கிருபை தாங்கன்னு கேட்டேன்னா கர்த்தருடைய ஆவியின் பலன் தரலாம். நீ 1 மணி நேரம் ஜெபிக்கணும், 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு நினைச்சுக்கிறது, நான் உனக்கு வேலை மாத்தி என்ன செய்யணும் வரும், போன்கார என்ன செய்யணும் வரும். சாத்தா உன்னை என்ன செய்வானா, சோதனைக்கு உட்படுத்தி உன்னை கடைசியில் ஜெபமே பண்ண விட மாட்டான். அப்படி நீ ஜெபம் பண்ண உட்காந்தா காலையில 6 மணிக்கு வேலை பார்த்துருக்காங்க. சரீரம் பார்த்தீங்கன்னா உனக்கு கொண்டான்னு 3ஆம் வாரத்துக்கு என்ன செஞ்சிடும், கொண்டு போதா இல்லையா. அதனால இன்ஸ்டால்மெண்ட் பிரேயர் எழுதி கொண்டு பார்க்கலாம். என்ன பிரேயர், தவணை முறை ஜெபம். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை பண்ண போறீங்க? மகளிர் குழு ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன குழு, மகளிர் குழு. அது ஒரு அசுத்தாவி. அது என்ன ஆவி, இந்த மகளிர் குழு கடன் வாங்கின ஒரு வாழ்க்கையில் நடுரோட்ல தான் இருப்பேன். எழுதிச்சுக்கோ சரிங்களா. மகளிர் குழு கடன் வாங்கின ஆட்கள் ஒழுங்கா ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு என்ன கேட்கணும், என்ன கேட்கணும், மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே இனி நான் கடனை என்ன செய்ய மாட்டேன். இந்த மகளிர் குழு ஆவிக்கு எனக்கு உள்ள தொடர்பு இயேசு நாமத்தில் என்ன செய்யறேன், அறுக்கிறேன். என்ன செய்யறேன், அறுக்கிறேன். அந்த அசுத்தாவை எதை விட்டு என்ன செய்ய, வெளியே போ. இன்னையோட கடன் வாங்க மாட்டேன் பொருத்தனை பண்ணிடு. கடனுக்கு மேல கடன் வரவே. ஒரு ஆத்மா இங்க உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதனால ஆண்டவர் சொல்ல சொன்னார், மகளிர் குழு
அது சாபமான புழு. சரிதானா? ஓகே, ரொம்ப கவனமா இருங்க. மகளிருக்கு உள்ள கடன் வாங்குறது, அவங்கள்ட்ட கடன் வாங்குறது, இவங்கள்ட்ட கடன் வாங்குறது, இது ஒரு மோசமான ஆவி. இது என்ன ஆவி? மோசமான ஆவி. சரி, எங்களை சோதனைக்கு உட்படாதபடி, அது 3 அர்த்தம். 1, நீங்க சோதிக்கப்படாதபடி ஜெபிக்கல அப்படின்னா 3 காரியம் நடக்கும். 1, நீங்கள் தேவனை விட்டு பிரிக்கப்படுவீர்கள். யாரை விட்டு பிரிக்கப்படுவீங்க? தேவனை விட்டு பிரிக்கப்படணும். என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட், ஒன்னால ஜெபிக்க முடியாது, ஒன்னால பைபிள் வாசிக்க முடியாது, ஒன்னால தேவனுக்கு ஊழியம் செய்ய, செல்போனுக்கு ஊழியம் செய்ய. எதுக்கு ஊழியம் செய்வ? செல்போனுக்கு ஊழியம் செய்ய. பாவத்துக்கு, சண்டை போடுறதுக்கு, மறுத்தி கட்டுறதுக்கு ஊழியம் நல்லாவே செய்யல. ஆனா யாருக்கு தான் ஊழியம் செய்ய முடியாது? அதான் தேவனை விட்டு பிரிக்கப்படும். 2வது, சோதிக்கப்படாதபடி நீ ஜெபிக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பாவத்தில் விழுந்துருவ. எதுல விழுந்துருவ? உன்னால பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. 3வது, சாத்தானால் தோற்கடிக்கப்படுவார். எதனால் தோற்கடிக்கப்படுவார்? இந்த மத்தேயு 6:13 சொல்லப்பட்ட அர்த்தம் என்ன அப்படின்னா the temptation அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நான் தேவனை விட்டு பிரிக்கப்படக்கூடாது, நான் பாவத்தில் விழுந்து போகக்கூடாது, நான் சாத்தானால் தோற்கடிக்கப்பட கூடாது. தேவனே எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமையை என்ன செய்யும்? ரட்சித்துக் கொள்ளணும். உனக்கு தெரிந்தபடி முதல்ல ஜெபம். 2வது, ஆவியானவருக்கு விட்டு கொடு. பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும் இன்னைக்கு உனக்கு யாரெல்லாம் வேட்டு வைக்க போறாங்க, நீ எந்த வேட்டில டொம்முன்னு வெடிச்சிருந்தேன்னு அவனுக்கு நல்லாவே யாருக்கு தெரியும்? ஆவியானவருக்கு தெரியும். அதனால அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். என்ன பாஷையில் ஜெபிக்கிறதா? அநியாய பாஷையில் ஜெபிக்க கூடாது. என்ன பாஷையில் ஜெபிக்க கூடாது? நம்ம நாட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபைக்கு வந்து அந்நிய பாஷை, வீட்டுக்கு போனா அநியாய பாஷை பேசுறீங்க. அதனால நான் அந்நிய பாஷை பேச சொல்றது புரியுதா? என்ன பாஷை பேசணும்? அந்நிய பாஷை வேற, பற்பல பாஷை வேற. தெரியும் உங்களுக்கு? நாங்க நிறைய பேர் இன்னைக்கு சபையில அந்நிய பாஷை மட்டும் தான் பேசுறாங்க. எது பேசுறது இல்ல? பற்பல பாஷை பேசுறது. பற்பல பாஷை தெரியுமா? அந்த பூமியில யாருக்குமே உலகத்தில் இருக்கிற ஒரு மொழியில ஒண்ணு. ஒரு அம்மா பாத்தீங்கன்னா, வயசான அம்மா, அந்த அம்மா பாத்தீங்கன்னா தமிழ் பாஷையை ஒழுங்கா பேசுறேன், படிக்க தெரியாது அந்த அம்மாவுக்கு. ஆனா ரசிக்கப்பட்டு அபிஷேகம் வச்சு ஊழியம் செஞ்சிருந்துச்சு. அந்த அம்மா ஒரு ஊழியக்கார வீட்டுக்கு திடீர்னு போவோம், எப்பயாவது போட்டு அத்தை ஜெபிக்க சொன்னாலும் சொல்லி ஊழியம். அது மாதிரி அன்னைக்கு அந்த ஊழியக்கார வீட்டுக்கு போச்சு. அந்த ஊழியக்கார வீட்டுக்கு ஒரு இந்து ஃபேமிலி வேற அன்னைக்கு வந்தாங்க, ரிலேட்டிவ்ஸ். அதனால அவங்க வந்தாங்க. வந்த உடனே இந்த பாசம் பத்தி இந்த அம்மா திடீர்னு வந்துச்சு. பாசம் ஜோபமான எப்படி வந்தா அந்த அம்மா 5 நிமிஷத்துக்கு மேல நிக்காது. யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடவோ எதுவும் பண்ணாது. கத்தர் ஜெபிக்க சொன்னான்னு சொல்லும், கண்ணை மூடுதோ ஜோம் பண்ணும், அவ்வளவு ஓடி போயிடும். அதே மாதிரி அன்னைக்கு கண்ணை மூட வச்சு கண்ணை மூடினாங்க. வந்திருந்த இந்து மக்களும் பாஸ்டரோட சேர்ந்து நின்னாங்க. நிற்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த அம்மா இங்கிலீஷ்ல பேசுது. என்ன பேசுது? இந்த அம்மாவுக்கு இங்கிலீஷ் சுற்றி போட்டாலே செய்யாது, வேற அப்படி ஆத்மா. சரிதான், நான் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெசேஜ் அங்க வானிலை சகோதரி நிக்குது. அது பல கேள்விகளோட வந்திருக்கு. கரெக்டா எல்லாத்தையும் புட்டு அடிச்சு ஆமென் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த சகோதரி கண்ணீரோடு நிக்குது. அது பேசுது, பாஸ்டர் அது பேசுது, மாமா அந்த சமூகம் அந்த அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாதுமா அப்படிங்கிற. நான் எந்த ப்ராப்ளத்தோடதுன்னா அத்தனையும் அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு, நான் இன்று முதல் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், நான் மனம் திரும்புகிறேன், ரட்சிக்கப்படுறேன், ரட்சிக்கப்பட்டு சமைச்சிருச்சு. அல்லேலூயா. நமக்கு இப்ப என்ன பாசம் தேவை சொல்லுங்க? வியாக்கின வரமும் தேவை, பற்பல பாசையும் தேவை. நிறைய பேர் அந்நிய பாசை மட்டும் தான் பேசுறாங்க. ஆனா சபை வந்து வியாக்கின வரத்தை கேட்கணும். நீ அந்நிய பாசை பேசும்போது உனக்கு ஆவியானவர் மெசேஜ் கொடுக்கிறாரா, என்ன மெசேஜ் பேசுறான்னு உனக்கு தெரியாது. அந்நிய பாசை பேசுகிற தேவனுடைய ரகசியம் பேசுகிறார், ரொம்ப நல்லது. ஆனா ரகசியம் பேசினா கர்த்தர் நம்மகிட்ட என்ன பேசுறாருன்றது நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். ஆனா எனக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் அந்நிய பாசை பேசிய வாழ்க்கை மாறல. ஏன் மாறல அப்படின்னா தேவனுடைய இருந்து வெளிப்பாடு மெசேஜ் வருது. அந்த மெசேஜுடைய காரணம் நமக்கு தெரியவில்லை. ஏன் தெரியவில்லை? நம்ம வியாக்கியான வரத்தை தேவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்றதே. அந்நிய பேசிட்ட பெரிய பரம திருப்தி. என்ன திருப்தி? இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. என்னைக்கு இல்லாத அளவுக்கு அந்நிய பாஷையில நான் மகிழ்ந்து கழிவு, ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா இதனால என்ன பிரயோஜனம்? கர்த்தர்கிட்ட பேசுற மெசேஜ் பற்றியா தெரிந்து சில பேசுவாங்க. வந்திருக்கீங்களா? சில வீடுகள்ல அவங்களுக்கு ஒரு பாஷை வச்சிருப்பாங்க. நீங்க போனீங்கன்னா நம்ம கிட்ட தமிழ் பாஷை தான் பேசிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெலுங்கு நமக்கு ஒண்ணுமே கேட்ட என்னடா பேசுற, அது எங்கள் குடும்ப ரகசியம். அது என்ன ரகசியம் பாத்துருக்கீங்களா? ஹலோ, இப்ப அப்பா உங்ககிட்ட பேசுறதுன்னா வியாக்கியம் வர கண்டிப்பா வேணும். நிறைய வேலை நம்ம வாழ்க்கை மாறாததுக்கு காரணம் நம்மளை கொண்டு கர்த்தர் கிரியை செய்யற காரணம் நமக்கு என்ன வர இல்ல, வியாக்கியம் வரும்
தயவு செய்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சரி, இதெல்லாம் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. இப்ப சோதிக்கப்படாதபடிக்கு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இப்ப யோவான் 17:15 அதுல இயேசு சொல்றார், நீர் இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் இவர்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களால் வரக்கூடிய தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட ஜெபம். அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ல போறோம். நீங்க இந்த ஜெபத்தை பண்ணிட்டு போனீங்கன்னா யாரும் உங்க மேல கை வைக்க ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இப்படி ஜெபிக்கிறது இல்லை. அதனாலதான் மனுஷன் நினைச்சவெல்லாம் வந்து என்ன செய்யணும்? ஆட்டம் போடலாம். அதனால தேவ பிள்ளை இந்த ஜெபத்தை பண்ணணும். அடுத்து 1 நினைக்கிறேன் 4:9-10 யாவே ஜெபம் பண்ணலாம். தீங்கினை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்ன செய்யும்? அந்த ஜெபம் என்ன அப்படின்னா, நீங்க எதிர்பாராத வீண் செலவு உங்களுக்கு வரும். நீங்க நல்லா தான் இருப்பீங்க, உங்களுக்கு வர வருமானமே கம்மியா இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க செத்து போனாங்க, நீங்க அதுக்கு போய் பணம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? கேட்டா அப்ப அங்க கடன் வாங்கு, இங்க கடன் வாங்கு. திடீர்னு வீட்டுல உள்ள ஒரு ஆளுக்கு ஆபரேஷன் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு பல லட்சம் செலவாகும். அப்படி பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து வர்ற பணம் எல்லாம் கடலுக்கும் இதுக்கும் அதுக்கும் எதிர்க்கும். திடீர்னு நீங்க நல்லா தான் போயிருப்பீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும், ஆக்சிடென்ட் ஆகி கால் போயிடும், ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். இது என்னன்னா தீங்கு. இது என்னதுன்னா, ஒரு தேவ பிள்ளை கம்பல்சரியா நீ ஜெபிக்க வேண்டிய ஜெபம் தீங்கினை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்ன செய்யும்? நீ ஜெபிச்சேன்னா பாதுகாப்பாரு, நீ ஜெபிக்கான அந்த 3 எதிர்பார்க்காத. சொல்றது புரியுதா? சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. 10 நிமிஷமாக இந்த 3 ஜெபத்தை சொல்லி உனக்கு தெரிந்தபடி முதல்ல ஜெபம். அடுத்து பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடு. ஆவியானவருக்கு தான் தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது. அவருக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், வருங்காலமோ. அவர் ஜெபம் பண்ண எந்த ப்ராப்ளம் நமக்கு என்ன செய்யாது? வராது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஜெபம் பண்ணலாமா? சரி. இப்ப இந்த 6 ஆவிகள் நம்ம என்ன செய்யணும்? இதுமுறை மணி 9 நாளா போச்சு. நான் என்ன செய்யறது தெரியல. கால் நேரம் எடுத்துக்கலாம். ஓகே, கால் நேரத்தை முடிச்சு அவங்க எல்லாம் சேர்க்கிறீங்க. ஓகே, நான் முடிச்சுக்குவோம். சரிதானா? இப்ப நமக்கு 6 ஆவிகளுக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுத்த சர்வாய வர்க்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகும். என்ன அறை நம்ம கட்டணுங்க? 2 விதமான அறை இருக்குது. ஒண்ணு பாத்தீங்கன்னா இடுப்புல போடுற பெல்ட். 2வது பாத்தீங்கன்னா 1 பேதுரு 1:13 நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டவர்களாகி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப 2 விதமான அறை நமக்கு ரொம்ப அவசியம். அந்த பெல்ட் எதுக்கு? அந்த வாட்ச்மேன் என்ன மாட்டுவாங்க பாத்திருக்கீங்களா? நின்றுகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அந்த பெல்ட் இருந்து அவங்க காலையில சாயந்தரம் வரைக்கும் அவங்க என்ன செய்யணும்? வாட்ச்மேன் தொழில இருப்பாங்க, உட்கார முடியாது. ஆனா அந்த பெல்ட்டை காட்டிட்டு அப்படின்னு தொகுக்கு விழுந்த மாதிரி ஆயிடுவாங்க. சரித விரல் வீணமாயிக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சத்தியம் என்னும் கச்சையை நீங்கள் என்ன செய்யணும்? கட்டணும்னா நீங்க சத்தியம் என்றால் உண்மை என்ற அர்த்தம். நீங்க உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். உண்மையான தெய்வமாக இயேசுவை உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டதுன்னா என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, அனுதினமும் இயேசுவுக்கும் உங்களுக்கு இடையில சரியான ஐக்கியம் இருக்கணும். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டதுன்னா சத்தியம் உள்ள தெய்வம். அல்லேலூயா. யாத்திராகமம் 34:6 படி, உபாகமம் 32:4 படி நம்முடைய தேவன் சத்தியம் உள்ள தேவன். அல்லேலூயா. இப்ப எதிரி நம்முடைய வாழ்க்கையில எதை வச்சு போராடுவானா? பொய்ய வச்சுதான் போராடுவான். உங்களுக்கு யுத்தம் நடக்கிறது எதை வச்சுதான் நடக்குது? பொய். இப்ப சாத்தானுடைய பொய்யான அக்னியாஸ்திரங்களை ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க உங்க மனதின் அறையில தேவ வார்த்தையினால் என்ன செஞ்சிருக்கணும்? நிரப்பி இருக்கணும். என்ன செய்யுங்க? நிரப்பி இல்லை அப்படின்னா நீங்க வந்து சாத்தானுடைய பொய்களை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க. ஆதாம் ஏவாளுக்கு நடந்த சோதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய்க்கும் சத்தியத்துக்கும் உள்ள சோதனை. இப்ப சாத்தான் வந்து சொல்றான், ஆதியாகமம் 3:1-8 வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த மரத்து கனியை நீங்க புசிக்கும் நாளிலே நீங்க நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு அவன் ஏமாத்தி போயிட்டான். ஆனா தேவன் வந்து அதை புசிக்கும் நாள் என்ன செய்யல? சாகவே. ஆதாம் ஏவாளுக்குள்ள ஒழுந்த வசனம் இருந்தா, சத்தியம் அவர்கள் உள்ளத்தில் இருந்தால் அவர்கள் பாவம் செய்திருக்க. யோவான் 8:44 சொல்லப்பட்டிருக்குது, அவன் பொய்யனாய் இருக்கிறபடினால் அவன் என்ன செய்ய? சத்தியத்துல நிலைநிற்கவில்லை. அவன் பேசும்பொழுது பொய்களை பேசுகிறான். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க சத்தியத்தை திறமை என்ன செய்யணும்? அணிந்து கொள்ள வேண்டும். அணிந்து கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? தேவ வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணணும். என்ன பண்ணணுங்க?
சத்தியத்தை முதல்ல நம்ம அணிய வேண்டியது என்னன்னா பெல்ட். ரொம்ப 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 முக்கியமானது. சத்திய வசனத்தினால உங்க மைண்டையும் உங்க இருதயத்தையும் நிரப்ப நீங்க கவனமா இருக்கணும். நீங்க சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொள்றீங்களா அணிந்து கொள்ளலையா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதலாவது ஒரு சத்தியத்தை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும். எழுதிக்கோங்க. முதலாவது என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளணும். இரண்டாவது புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளுதல் என்று அர்த்தம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை அறிந்து கொள்ளணும். நீங்க அணிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் நம்ம கேள்வி. முதல்ல கற்றுக்கொள்ளணும். இரண்டாவது புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளணும் பிராக்கெட்ல அறிந்து கொள்ளுதல் போட்டுக்கோங்க. மூன்றாவது விசுவாசிக்கணும். மூன்றாவது என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நாலாவது நடைமுறைப்படுத்தணும், கீழ்ப்படியணும். நடைமுறைப்படுத்தணும் என்ன அர்த்தம்? கீழ்ப்படியணும். இப்ப இந்த சத்தியத்தை உங்களுக்கு ஆவியானவர் எங்க மூலமா கற்றுத்தருகிறார். இதைத்தான் வேதம் சொல்லுது. ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார். ஏசாயா 5:13 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். எரேமியா 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் மிருக குணம் உள்ளவர்களானார்கள். என்ன குணம் ஆயிடுச்சு? ஏன் நம்முடைய சுபாவம் மாறல அப்படின்னா சத்தியத்தை நம்ம இருதயத்திலே மைண்டில் என்ன செய்யறதில்லை, நிரப்புறதே. ஒரு பொண்ணை பார்க்கும்போதோ ஒரு சகோதரனை பார்க்கும்போதோ உனக்கு ரொம்ப அழகா தெரியுதா, நான் சொல்றதை செஞ்சு பாரு, போறது மாதிரி பாருங்க கொஞ்ச நேரத்துல. என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்குறியா? அந்த மூஞ்சை பார்க்கும்போது உனக்கு அழகா இவனை போல அழகு யாரு உண்டோ, இவனை போல அழகு யாரு உண்டோ அப்படின்னு ரொம்ப அழகா தெரியும் போது இருதயத்துல என்னத்தை பேசணும்? சொல்லுங்க, என்ன பேசணும்? வசனத்தை பேசணும். சங்கீதம் 91 தெரியும்ல, சங்கீதம் 26 தெரியும்ல, சங்கீதம் 23 தெரியும்ல. அந்த வசனத்தை ரிப்பீட் பண்ணணும். என்ன பண்ணுங்க? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனா இந்த வசனத்தின் சத்தை எடுக்கணும். என்ன எடுக்கணும்? சத்தை எடுத்தாதான் உனக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், எதிரியை ஜெயிக்க முடியும். சத்தை எப்படி எடுப்பது? நாங்க சொன்ன மாதிரி பைபிள் வாசித்து பாரு, நீ சத்தை எடுத்துடலாம். ஒரு சின்ன ஜோம் பண்ணி ஆண்டவரே நம்ம பேசுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு தினமும் பைபிள் வாசிக்கும் போது ஒரு வசனத்தை 3 தடவை, எத்தனை தடவை? 3 தடவை உன் காது கேட்க வாசித்து இங்கேயும் இங்கேயும் விதைக்கணும். எங்க விதைக்கணும்? இங்கேயும் இங்கேயும். இங்கேங்கிறது ஆத்மா, இங்கேங்கிறது ஆவி. சொல்றது புரியுதா? ரெண்டுக்குமே என்ன தேவை? வசனம் தேவை. வசனம் அப்படியே உள்ளத்துல நமக்கு நமக்கு நமக்குன்னு நிறுத்தி நீ வாசித்து. ஒரு நாள் நான் வாசித்து சொல்றேன், கர்த்தர் நமக்கு சொல்லுவோம். ஆனா கர்த்தர் என்மைப்புறாய் இருக்கிறார். கர்த்தர் அந்த எண்ணுங்கிற வேலை எனக்கு அப்படி வெளிச்சமா வந்துச்சு. வெளிச்சம் வந்து அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பலன் எனக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாள் பைபிள் வாசிக்கணும், அப்படிதான் வாசிக்கணும். ஒவ்வொரு வசனத்தையும் ஆயிரக்கணக்கான முறை உலகம் விதைச்சிருக்கேன். விதைச்சாங்க அறுக்கவே சொல்லுங்க. நம்ம ஆட்கள் விதைக்கிற பழக்கமே கிடையாது. எங்களுக்கு வேண்டாம் பாஸ்டர், அது என்ன லட்ச வளர்ந்து பாஸ்டர், என்ன லட்சம் என்ன செய்யணும். அதனாலதான் உன்னை தட்டி விட்டோன்னே கெட்ட கெட்ட வார்த்தையா வரும். பார்த்திருக்கியா? உனக்கே தெரியாது என்ன நானா கெட்ட வார்த்தை பேசுறேன். உனக்குள்ள இருக்கிற சுபாவத்தை கண்டுபிடிக்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆளுடைய உரசுனா தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சிடும்? நம்ம எல்லாரும் நம்மள மொத்தம் உரசாதவர்கள் நல்ல பிள்ளைங்க தான். என்ன பிள்ளைங்க தான்? உரசாதவர்கள் எப்படிப்பட்டவங்க தான்? நம்மள போல தங்கமானவர்கள் யாருமே கிடையாது. உரசி பார்த்தா தெரிஞ்சிடும் நீ ஒரிஜினலா டூப்ளிகேட் கேட்டா அப்படின்னு. புரியுதா? அப்ப சட்டியில இருந்தாதே எங்க வரும்? ஆனா உங்க சட்டியில என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை மாஸ்டர். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா உட்காந்துருக்கேன். சும்மா உட்காந்துருக்கேன். சாத்தா குப்பையை போட்டுட்டான், ராஜா குப்பையை போட்டுட்டான். கரெக்டா வளரும். எந்த நேரத்துல எந்த பட்டனை அமுக்குனா நீ எப்படி ஆனதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால சத்தியத்தை என்ன செய்யணும்? விதைக்கணும். விதைச்சீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. முதலாவது சத்தியம் என்னும் கட்சி. இரண்டாவது நீதி என்னும் மார்க்க அவசரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, பகலுக்குரியவர்களாக நாமோ வாசிக்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பகலுக்குரியவர்களாக நாமோ தெரிந்தவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்க அவசரத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசிறவை தடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த இடத்துல நீதி என்னும் மார்க்க அவசரம் அப்படின்னா இது யாருடைய நீதியை குறிக்குன்னா தேவனுடைய நீதியை குறிக்குது. 1 Corinthians 1:31 இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நீதியாக
இருக்கிறார். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் போது தேவ நீதியை நாம் தரித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு தேவ பிள்ளை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நீங்கள் யாருடைய நீதியை பெற்றுக் கொள்றீங்க? தேவ நீதியை பெற்றுக் கொள்ளுங்க. தேவ நீதியை நீங்கள் தரித்துக் கொள்ளும்போதுதான் சாத்தானை ஜெயிக்கவே முடியும். சாத்தான் ஒரு வேலை சொல்லலாம் உங்ககிட்ட வந்து, நீ ஒழுங்கா ஜோம் பண்ணல, நீ ஜோம் பண்ணாலும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சில வேலை சொல்லுவான், நீ காஸ்டிங் இருக்கல போக மாட்டேன், நீ அப்படி இப்படி. நீ சாத்தானை பார்த்து தைரியமா சொல்லலே, சாத்தானே நான் ஜோம் பண்ண உண்மைதான், காஸ்டிங் இருந்த உண்மைதான், ஆனா இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் எல்லாமே என்ன செஞ்சாரு? செஞ்சு முடிச்சார். இயேசுவின் நாமத்தில் போ பிசாசே அப்படின்னு இயேசுவை விசுவாசத்தை துரத்தினால் நீங்கள் சாத்தானை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. சாத்தான் எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த நீதி இந்த மார்க்கத்தை நீங்க அறிந்து கொள்ளணும், உங்களை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். இப்ப ஆதாம் ஏவாளை பார்த்து நீ நிர்வாணி அப்படின்னு அவங்களை குற்றம் சாட்டணும். அவனுடைய வேலையை பாத்தீங்கன்னா அதனால அவங்க சுயநீதியை தரித்தார்கள். ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு தோல் உடை என்ன செஞ்சார்னா உடுத்தினார். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய நீதியை நாம் என்ன செய்கிறோம்? தரித்துக் கொள்கிறோம். இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க தேவ நீதியை தரித்துக் கொள்ள வேண்டும். அதான் முக்கியம். ஒவ்வொரு நாளும் நான் எப்படி தேவ நீதியை தரித்துக் கொள்வது அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்று வேதம் சொல்லுகிறதோ அதை நீங்க அப்படியே விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நீங்க என்னைக்கு இயேசு விசுவாசிக்கிறோம், பைபிள் சொல்லுது நீ நீதிமான், பைபிள் சொல்லுது நீ பரிசுத்தமான், பைபிள் சொல்லுது நீ உத்தமன். நீ இனிமேல் உத்தமனாக போறதுல இயேசுவை நீ விசுவாசிக்கிறா நீ உத்தமன். சரிதான். இது ஆவியில நடந்துருச்சு. ஆனா ஆத்துமாவிலும் சரீரத்திலும் நடக்கணும். எங்க நடக்கணுங்க? ஆத்துமாவிலையும் சரீரத்திலும் நடக்கணும். ஆவியில நடந்தது ஆத்துமாவிலும் சரீரத்தில் எப்ப நடக்குன்னா, கர்த்தர் ஏற்கனவே செய்ததை கர்த்தர் உன்னை மாற்றுவார் அல்ல, மாற்றிவிட்டால் என்பதை நீ விசுவாசித்தால் உன் நடக்கையில அதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யறது பாஸ்டர்? நான் யார் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? நீங்க வீட்டுல போய் நீதிமொழிகள் எடுத்து பாருங்க. நீதிமான் அப்படின்னு ஒரு படியெல்லாம் வந்துருக்கீங்களா? அதெல்லாம் நீ செய்யணும்னு கர்த்தர் சொல்லல. நல்லா கவனிக்கணும். இயேசு உன்னை மாற்றி விட்டார் என்று அர்த்தம். அல்லேலூயா. பன்னி சுபாவத்தை மாற்ற முடியுமா? பன்னி சுபாவத்தை மாற்ற முடியுங்களா? மாற்ற முடியாது. அதனால நீயா என்ன சோப்பு போட்டாலும் உன் கோபத்தை மாத்த, உன் எரிச்சலை மாத்த, உன் கெட்ட சுபாவத்தை மாத்த முடியாது. அப்ப நான் என்ன செய்யறது? அப்படி கோபம் வருது, கோபம் வரும்போது எனக்கு குற்ற உணர்வு வருகிறது, நான் இதை ஜெயிக்க முடியுமா, எனக்கு தடுமாற்றம் வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்பதான் நீ செய்ய வேண்டியதுன்னா, நீ கோபப்பட்ட தப்பு தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நீ இச்சிக்கிற தப்பு தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதுதான் நீ பாவி கிடையாது. நீ இயேசு விசுவாசிக்கிறால் பரிசுத்தவான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர்கிட்ட உண்மையா மன்னிப்பு கேட்கணும். என்ன கேட்கணுங்க? உண்மையா, ஏசப்பா நான் இச்சித்த பாவத்தை என்ன செய்யும் மன்னியும், நான் கோபப்பட்ட பாவத்தை மன்னியும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு கோபத்தின் ஆவி என்ன விட்டு இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய வெளியேறு, இச்சையின் ஆவி என்ன விட்டு என்ன செய்ய வெளியேறுன்னு சொல்லிட்டு நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான் என்பதை சிந்தித்து விசுவாசித்தால் நீ நீதி என்னும் மார்க்கவசத்தை என்ன செய்ய தரித்துக் கொள்கிறார். நீதிமானுடைய கனி கொடுக்கும். கனி கொடுக்கனா கெட்ட கனி கொடுக்கும் சொல்ல, நல்ல கனி தான் கொடுப்ப. நீதிமானுடைய வாய் ஜீவ. ஆனா இப்போ வாய் வந்து வேற மாதிரி இருக்கும், அதை விட்டுருங்க. சரிதானே? இப்போ வாய், ஆனா பைபிள் சொல்லுவோம் வாய் என்னது? ஜீவ ஊற்று. அதை விசுவாசிக்கணும். அல்லது நீங்க விசுவாசிக்கும் போது எதை தரித்துக் கொள்கிறீர்கள்? கிறிஸ்துவின் நீதியை தரித்துக் கொண்டதுனால சாத்தானை ஜெயிக்க முடியும். மூன்றாவதாக சமாதானம் தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. எப்பொழுதுமே ஒரு தேவ பிள்ளை சுவிசேஷம் சொல்வதற்கு எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். காலையில பாதரட்சை இல்லை அப்படின்னா நம்ம ஓடவே முடியாது. நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். அப்ப நம்ம மற்றவங்களுக்கு, இப்ப எலியா வந்து பாருங்க, அன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தரே தேவன் சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி அவர் நிரூபித்து காட்டினார். நீங்களும் அது போல இயேசு உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்வதன் மூலம் ஜனங்களை என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்தணும். கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அகஸ்தின் ஜெபகுமார் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா அவரும் ஒரு டீமும் ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்ய போயிருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல எது வரைக்கும் இயேசுனா யாருமே கேட்டதில்லை. இவங்க எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சாயந்தரமான அப்படின்னா சாப்பாடு ஆயத்தம் பண்ண. அப்போ ஒரு மனிதர் வேகமா ஓடி வந்து, ஐயா ஒரு தெய்வத்தை சொல்லிடலாமே, அந்த தெய்வத்தை எனக்கு சொல்லுங்க. உடனே இவர் இயேசுதான் அந்த தெய்வம், அவர் உங்களுக்கு மறித்து உயிர் திறந்தார், இயேசு சுகமாக்குகிறார், இயேசு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தருகிறார் அப்படின்னு சொன்னார். இந்த பிசாசின் பிடிந்து விடுதலை தராங்கன்னா அந்த மனிதன் பாத்தீங்கன்னா ஏங்கி 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 கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அழுதுகிட்டே இருக்கான். ஏன் இந்த இயேசுவை 2 மாதத்துக்கு முன்னாடி எங்க கிராமத்துக்கு அறிவிக்க வரலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா அழுகாதீங்க, எந்த பிரச்சனைகளும் இயேசு மாற்றுவார், நம்மளால நிறுத்த முடியல. ஒரு அரை மணி நேரம் அதுக்கு ஸ்டாப் பண்ணான். ஏன் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னா, 2 மாதத்துக்கு முன்பு என்னுடைய சொந்த தம்பி பிசாசினால் பிடிக்கப்பட்டவனாக
உலகத்தில் ஒரு தெய்வம் உண்டா, என்னை விடுதலையாக்குமா என்று தன் இருதயத்தை தானே கழிச்சு செத்து போனான்னு சொன்னான். இதை கேட்கிற சகோதரே சகோதரிய, இன்னைக்கு நீ இயேசுவை பத்தி சொல்லலாம், மக்கள் எல்லாம் பிசாசு பிடியில் இருக்கிறாங்க, அறியாமல் இருக்காங்க, நரகத்தில் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் உள்ளதான் நம்பி இருக்கிறாங்க. இயேசுவை பத்தி சொல்ல நீ தடை பண்ணுகிற ஒவ்வொரு வினாடியும், நீ தாமதம் பண்ணுகிற ஒவ்வொரு வினாடியும் நிறைய பேர் நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து வாழ்க்கையில சுவிசேஷத்தை சொல்ல எங்கும் வெட்கப்படாத. சுவிசேஷத்தை அறிவி கர்த்தரை பயன்படுத்துவார். அல்லேலூயா. நான்காவதாக ரட்சணை இன்னும் தலை சீரா என்னதுங்க, நாலாவது விசுவாசமாகிய கேடகம். விசுவாசமாகிய கேடகத்தை நம்ம எப்பவுமே தூக்கம் பழகணும். என்ன செய்யுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தூக்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தை அறிக்கையிடணும். விசுவாசத்தை என்ன செய்யுங்க? அறிக்கையிடணும். நீ விசுவாசமா கேடகத்தை தூக்குறியா தூக்கலையா எப்படி கண்டுபிடிக்கிறது? தினமும் ஜெபம் மட்டும் பண்ணினால் போதாது. வேதத்தில் உள்ள விசுவாசத்தை, தேவ வார்த்தையில் உள்ள விசுவாசத்தை நீ என்ன செய்யணும்? பேசணும். இயேசுவுக்கு சோதனை வந்தது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து விசுவாசமா கேடகத்தை சாத்தான் எழுகிற அக்னி ஆண்களுக்கு விரோதமாக அவர் தூக்கி எடுத்தார். அவர் சொன்னார், என்று எழுதி இருக்கிறது அப்படின்னு பேசலையா? அப்ப உங்களுக்குள்ள சத்தியம் இருந்தா தான் நீங்க பேச முடியும். இல்லைன்னா சோதனைக்கு எந்த வசனத்தை பேசணும் உங்களுக்கு தெரியுதே தெரியாது. ஆவியானவர் உங்களுக்கு வசனத்தை யாவப்படுத்தினா நீங்க ஏற்கனவே லோகோஸ் ஆகிய இந்த வேத வசனத்தால உங்க மனதை இருதயத்தை என்ன செஞ்சிருக்கணும்? நிரப்பணும். அதை கர்த்தர் நிரப்ப மாட்டார். நல்லா கவனிக்கணும். உங்க ஆவியை கர்த்தர் நிரப்புவார் பரிசுத்த ஆவியினா. ஆனா வேத வார்த்தையினால உங்க ஆத்துமாவை நீ தான் நிரப்பணும். கர்த்தர் நிரப்ப மாட்டார். யார் நிரப்ப மாட்டா? உன் அறிவை தேவ வார்த்தையினால யார் தான் நிரப்பணும்? நீ தான் நிரப்பணும். நிறைய பேர் இன்னைக்கு சரியில்லாத வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா ஆவியில நிரம்புறாங்க. அபிஷேகம் இருக்குது உண்மைதான், வெளிப்பாடு இருக்கு உண்மைதான். ஆனா ஆத்துமால வசனம் இல்லை. ஆத்துமால வசனம் வாழ்க்கை மாறுவது. தேவ வார்த்தையாகி இயேசுவை கருத்தரிக்க வேண்டியது ஒன்றுண்டி மேல பரிசுத்தமான அசைவாடுவார். அப்ப இயேசுவை பெற்றிருக்கலாம். அல்லேலூயா. அப்ப தேவ வார்த்தையினால் ஆத்துமா என்ன செய்யணும்? நிரப்பணும். நிரப்ப இருந்தா தான் விசுவாசமா கேடகத்தை தினமும் அறிக்கைப்படும். நீதிமான் எதினால் பிழைப்பான்? விசுவாசத்தினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தை பயன்படுத்தினா பிழைப்பான். விசுவாசத்தை பயன்படுத்தாத செத்து போவான் அர்த்தம். விசுவாசத்தை பயன்படுத்தினா அர்த்தம் விசுவாசத்தை என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அறிக்கை பண்ணாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை தப்புவிக்க. ஒரு வாழ்க்கையில உன்னை சுத்தி சோதனைகள் சாத்தான் அக்னி ஆஸ்திரங்கள் எரிவான். எரியும் பொழுது நீ சொல்லணும், மீட்பர் உயிரோடு இருக்கிறார்கள், கடைசி நாளில் பூமியில நெருப்பாருக்கு வருகின்ற யோபு விசுவாசத்தை அறிக்கைட்டான். நீ தேவன் விசுவாசத்தை என்ன செய்யணும்? அது தினமும் ஒரு 5 நிமிஷம் தயவு செய்து சொல்றேன், விசுவாசத்தை அறிக்கையிலிருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படி பயன்படுத்திட்டு நீங்க விசுவாசமா கேடகத்தை தூக்கலாம், சாத்தானை ஜெயிக்கலாம். 5வதாக ரட்சிப்பின் நம்பிக்கையிலும் தலை சீரா. இப்ப நீங்க ஹெல்மெட் அணிகிறது ரொம்ப 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 முக்கியமானது. சாத்தான் முதல்ல தாக்குறது என்ன? தலையை தான் என்ன செய்வான்? தாக்குவான். இந்த தலையில ஹெல்மெட் நீங்க அணியறீங்களா அணியலையா? ரட்சிப்பின் நம்பிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்புல 3 பகுதி இருக்குது. ஒன்று கடந்த கால ரட்சிப்பு, 2வது நிகழ்கால ரட்சிப்பு, 3வது வருங்கால ரட்சிப்பு. மத்திய அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். நீ விசுவாசிக்கும் பொழுது நீ ரட்சிக்கப்படாத கடந்த காலம். நிகழ்காலத்துல பிலிப்பியர் 2:11 ஒரு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ஒரு ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஒரு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ஆத்துமா வேத வசனத்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும். ஆத்துமாவை ரட்சிப்பு என்னதுங்க? வேத வசனம். அப்போஸ்தலர் 17 பெரிய சபையை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார், வேத வசனம் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்க சபையைக்காரங்க அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா நற்குணசாலிகள். அப்ப வேத வசனத்தால உங்க மைண்ட் நீங்க என்ன செய்யணும்? நிரப்பும் பொழுதுதான் ஆத்துமா நிகழ்கால ரட்சிப்பு. என்ன ரட்சிப்புங்க? இன்னைக்கு நிறைய பேர் மைண்ட் ஹோமா ஸ்டேஜில் இருக்கு. எந்த ஸ்டேஜில் இருக்கு சொல்லுங்க? ஹோமா ஸ்டேஜில் என்னது? உயிர் இருக்கும், கண்ணு பார்க்கும், வாய் இருக்கும் ஆனா பேசாது, காது இருக்கும் கேட்கும் ஆனா பேச, எதுவுமே செயல்பட. நிறைய கிறிஸ்தவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? என்ன சுத்தி என்ன நடக்குது எனக்கே தெரியல. எங்க வைக்கிறான்? மண்டையில ஓய்வு ஒரே வப்பு புலம்பல் பாடலா பாத்துக்கீங்களா? அப்படியே அழுது அப்படியே புலம்பல் பாடல். இந்த ஆத்மான எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம் பார்க்கலாம். கோம ஸ்டேஜில் இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா?
வசனம் ஏதாவது மைண்டில் இருக்கா? அது எந்த காலத்தில் விசுவாசம்? படிச்சோடனே மறந்து போய்விடும். படிச்சோடனே என்ன செய்துவிடும்? மறந்ததுன்னா நீ ஹெல்மெட் அணியில அர்த்தம். அப்ப நீ எந்த ஸ்டேஜில் இருக்கு அர்த்தம்? போமா ஸ்டேஜ்லயே சபைக்கு வருது, உயிர் பூசணும். நான் சபைக்கு வரும்போது எப்படி வந்தமா மாத்தால் கர்த்தருடைய சுகமாக்குகிறார் சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? நீ செத்து போயிடக்கூடாதுன்னு பேசியிருப்பாரு. ஹலோ, நான் மோகன் சிங் வீட்டுக்கு போனேன், பேர் சொல்லி யார் சாட்சி சொல்வா? சாகர் சொல்லிட்டு இருப்பா. ஏன் சாட்சி சொல்ற? ஸ்டேஜில் வந்திருக்கிற. எந்த ஸ்டேஜில் வந்திருக்கிற? ஹலோ, தினம் என்ன அணியணும் சொல்லுங்க. ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்க பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுங்க, நான் உட்காந்து தின்னுக்கிட்டே இருக்கு அப்படின்னு உட்காந்துட்டேன். செய்யணும். அதுக்கடுத்து இன்னொரு ரட்சிப்பு, வருங்கால ரட்சிப்பு. அது முடிவு குறித்த நிலையில் இருப்பவனே ரட்சிக்கணும். அப்ப இதெல்லாம் நிக்கணும் அப்படின்னா நீங்க வேத வசனத்தால் என்ன செய்யணும்? நிரப்பு கொடுங்க. நீங்க ஹெல்மெட் அணியிறீங்க. அடுத்த 6வது வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை என்ன செய்ய எடுத்துக்கொள்ளுங்க. சாத்தானுக்கு விரோதமா வேத வசனத்தை பயன்படுத்த பழகணும். அது ரேமாவாக வரணும். இந்த பைபிள் வசனம் வந்து லோகோஸ். இப்ப ஆவியானவர் நமக்கு வெளிப்பாடு தருவார். நீங்க நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா இந்த நேரத்துல எந்த அசுத்தாவையும் பேசுது, என்ன பண்ணுது. சில பிசாசுக்கு நாங்க ஜெபம் பண்ணணும், அந்த பிசாசு போக மாட்டேன் அப்படி இப்படி ரொம்ப அழகு இருக்கு. அப்ப நான் உடனே என்ன செய்யணும்? ஆவியானவரை என்ன அசுத்தாவி பேசுது, அது என்ன பேர் அப்படின்னு கேட்க. அந்த பேரை கரெக்டாக சொன்னே இந்த திருட்டு பேர் அப்படின்னு பேரை சொல்லிட்டியா அப்ப நான் மாறேன் அப்படின்னு. சாத்தானுக்கு மண்டையில் நெத்தியடி வைக்கணும். என்ன வைக்கணும் சொல்லுவாங்க? கூட மாதிரி சூட் பண்ணக்கூடாது. ஏதோ ரெண்டு சூட் பண்ண கஷ்டப்பீங்க. என்ன அடி அடிக்கணும்? தாவி அடிச்சது என்ன அடி? நெத்தி அடி. எத்தனை பேர் நெத்தி அடி அடிக்கிறீங்க? அதுதான் ஆவியின் பட்டயம். அதுதான் என்ன பட்டயம்? ஆவியோடு ஜெபிக்கணும். ஃபைனல் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியோடு ஜெபிக்கணும், கருத்தாவும் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணுங்க? தமிழையும் ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில என்ன செய்யணும்? ஜெபிக்கும் போதுதான் ஜெயத்தை பெற்றுக்கணும். நம்ம எல்லாரும் நினைப்போமா? எப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம்? கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சத்தியம் கச்சையை நீங்க முதலாவது பணிந்து கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய வசனத்தால என் இருதயத்தை மனதை நிரப்ப எனக்கு கிருபை தாங்க. கேளுங்க பார்க்கலாம். உடைய வசனத்தால என் மனதில் இருதயத்தை நிரப்ப எனக்கு கிருபை தாங்க. கரங்களை உயர்த்திங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உலகத்தில் இருப்பவன் எனக்குள் இருக்கிற பெரிய பாயத்தை அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். உலகத்தில் இருப்பவனோ எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருப்பவன் எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவன் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். கர்த்தரை பரிசுத்தமானாய் மாற்றி விட்டார். கர்த்தரை நீதிமானாய் மாற்றி விட்டார். கர்த்தரை உலகத்தில் வெளிச்சமா மாற்றிட்டார். கர்த்தரை நீதிமான மாற்றிருந்த கர்த்தருக்கு சோதனை வலது நேரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானை பார்த்து சொல்ல போறீங்க. சாத்தானே சொல்லுங்க. சாத்தான் கீழே இருக்கான். நீங்க கிறிஸ்துவோடு கூட உணர்ந்து உட்கார்ந்துருக்கீங்க. எங்க உட்கார்ந்துருக்கீங்க? உணர்ந்து உட்கார்ந்து. இப்ப சாத்தான் பார்த்து, சாத்தானே உன்னை காட்டிலும் நான் விசுவாசிக்கிற இயேசு பெரியவர். இதுவரைக்கும் என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்த, இனி நான் ஏமாத்திட்ட கேட்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இன்று முற்றுமுடிய உன்னை முறியடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என் தனிப்பட்ட வாழ்க்கையில போராடின சகல அசுத்தாவித்தையோ இயேசுவின் நாமத்தில் முற்றுமுடிய முறியடிக்கிறேன். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில போராடுகிற எல்லா அசுத்தாவிகளையும் இயேசுவின் நாமத்தில்